திரு சரவணன், உங்களிடமிருந்தே தொடங்குற கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளை திமுக விழுங்குகிறது. அவங்களை எந்த விதமான அவர்களுக்கான சொந்த குரலை, அவர்களுடைய உரிமைகளை பேச விடாமல் திமுக தடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விமர்சனத்தை வைத்திருக்கிறார். பல தருணங்களில் வச்சது, இன்னும் கொஞ்சம் வீரியமா இன்றைய பரப்புரை கூட்டத்திலும் கூட அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார். இதற்கு முன்னாடி வேற மாதிரியான விமர்சனங்களை வைத்துக் கொண்டிருந்தார். 2023 திமுக கூட்டணியிலிருந்து இந்த கட்சிகள் வந்துவிடும், திமுக கூட்டணியிலிருந்து அந்த கட்சிகள் வந்துவிடும், இன்னும் 3 மாதம் பொறுத்திருங்கள், திமுக கூட்டணிக்குள்ளே புகைச்சல் அப்படின்னு சொல்லி 2023 இதே பல்லவியைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த பல்லவியை பாடுறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு, அதிமுகவினருக்கு திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர்களால் திமுக ஒரு வலுவான ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால மக்களிடையே திமுக இதையெல்லாம் செய்திருக்கிறது, நாங்கள் இதை விட சிறப்பாக செய்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு நீங்கள் மீண்டும் ஓட்டு போடுங்க, நாங்கள் 10 ஆண்டு ஆட்சியில் இதை செய்தோம், திமுக அதை செய்யலை, எங்களுடைய ஆட்சி சிறந்த ஆட்சி, திமுக ஆட்சியை விடன்னு சொல்லி ஓட்டு கேட்க அவர்களுக்கு தெம்பும் இல்லை, திராணியும் இல்லை. நிறைய பேசுறாங்களே பரப்புரை கூட்டத்தில், என்னென்ன திட்டங்கள் நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு நிறைய பேசுறாங்க. இப்ப திமுக ஆட்சியின் மீதான விமர்சனங்களை மக்கள் மத்தியில், திமுக ஆட்சியின் மீதான விமர்சனம் என்ன விமர்சனத்தை வைப்பாங்க? ஐயா சொத்து வரி ஏறிவிட்டது, ஐயா மின்சார கட்டணம் ஏறிவிட்டது, கடன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு, இதுதான். இதை தாண்டி வேற என்ன விமர்சனத்தை இவர்களால் வைக்க முடியுது? இன்னொரு அறத பழசான ஒரு கீரல் விழுந்த ரெக்கார்டு என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, போதை மருந்து கடத்தல்ல யார் ஈடுபட்டிருக்கான்னு பார்த்தா அதிமுக நிர்வாகி இருப்பாரா? போலீசாரை கொலை செய்வது எங்க நடக்குது அப்படின்னா அதிமுக எம்எல்ஏ தோட்டத்தில் நடக்குமா? ஆனா சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது, சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கீழல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி இதைத்தான் இவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஸோ இந்த விமர்சனங்களுக்கு எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுக்கே பதில் தெரியும். சொத்து வரி உயர்ந்து போயிருக்குன்னா அதற்கு காரணம் அதிமுக, மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறதுனா அதற்கு காரணம் அதிமுக. ஸோ இது எத்தனையோ வாதங்கள் இதை பேசியிருக்கிறோம். உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுனால என்ன ஆச்சு? ஒன்றிய பாஜக எப்படி நமக்கு வர வேண்டிய பணத்தை கொடுக்காம சொத்து வரியை உயர்த்தினால்தான் உங்களுக்கு லோனு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி திட்டங்களை போடுவது, சட்டங்களை போடுவது, இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணமாக இருப்பது பாஜக. அதிமுகவுடைய இது 10 வருடங்கள்ல அவர்கள் செய்த செயல்பாடு, இந்த 2 தான் ஒரு மூல காரணமாக இருக்கிறது. ஸோ இவர்களால் இதையெல்லாம் சொல்ல முடியல அப்படின்னோடனே கூட்டணி கட்சியை அட்டாக் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க. ஐயா, அதாவது அதையும் கூட விமர்சிக்கிறாங்க. நீங்க ஆட்சியின் மீதான அதிருப்தியை வெளிக்காட்டாம, வெளிப்படுத்தாம, மக்கள் தெரிஞ்சுக்காம இருக்கிறதுக்காக தான் நீங்க மத்திய அரசு நிதி கொடுக்கல, இந்த திட்டத்துல எல்லாம் அதிமுக கையெழுத்து போட்டுருச்சு அப்படின்னு நீங்க பழியை அவங்க மேல போட்டுட்டு நீங்க ஆட்சி சிறப்பா நடக்குதுங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்கிற விமர்சனத்தையும் திரு எடப்பாடி பழனிசாமி, அதுதான் அப்படிதான் பேச முடியும். இல்ல உதயமின் திட்டத்தில் நான் கையெழுத்து போடல அப்படின்னு சொல்ல முடியுமா அவரால்? பாஜக எல்லா நிதியையும் கொடுத்து விட்டது, கேட்ட நிதியெல்லாம் கொடுத்துருச்சு, திமுக அரசு அதை செலவு செய்து விட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த SSA ஸ்கீம், அந்த ஸ்கீமுக்கு சமக்கர சிக்ஷா அபியான் ஸ்கீம்ல 2200 கோடி ரூபாய் பணம் கொடுக்கல. அதற்கு என்ன திரு எடப்பாடி பழனிசாமி என்ன கொடுக்காதது பாஜக செய்த தவறுன்னு பேசுறாரா? அதை அரசியல் செய்கிறது திமுக அப்படின்றாரு. ஐயா 2000 கோடி வரல. இன்னொருத்தர் என்ன சொல்வாரு, 10 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க, 2000 கோடி உங்களுக்கெல்லாம் பெரிய பணமா அப்படின்னு. ஐயா, உரிமைகளை கேட்பது தான் நம்முடைய வேலை. பணத்தை 2000 கோடி விட்டுலாமா? அப்படியே உங்களால மேனேஜ் பண்ண முடியாதான்னு கேள்வி கேட்குறாங்க. இதுதான் அதிமுகவுடைய அந்த தலைவர்கள் அவங்க சொல்லக்கூடிய செய்யக்கூடிய பரப்புரைய லட்சணம். இதை தொடர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படித்தான் இவர்கள் செய்து கொண்டே வருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 14 வருடங்களுக்கு பின்னால 11.19% ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை தமிழ்நாடு கண்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? 10 வருடங்கள் ஆட்சியில் இருந்தாங்க. ஐயா, எப்ப கடைசியா இந்த 2 இலக்க பொருளாதார வளர்ச்சி இருந்துச்சு? 14 ஆண்டுகளுக்கு முன்னால திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது. அதன் பின்னர் 10 ஆண்டுகள் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டனர். இப்ப மீண்டும் மேல போகுது, தமிழ்நாடு உயர்ந்து நிற்கிறது. எத்தனையோ
திட்டங்கள், தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டுல வந்து கொண்டே இருக்கிறது. வின்ஃபாஸ்ட் நிறுவனம் ஆரம்பிச்சு 15 மாசத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சார். புது கார், ஈவி கார் ஓடுது தமிழ்நாட்டுல. 14 ஆண்டு காலம் கணக்கு சொல்றீங்கல்ல, அந்த இடைப்பட்ட 10 ஆண்டு காலம் அதிமுக தான ஆட்சியில் இருந்தாங்க. ஆமா, என்ன அவர்களுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன எவ்வளவு இருந்துச்சு? எத்தனை பர்சன்டேஜ்? இந்த 4 ஆண்டுகள்ல நீங்க வளர்ச்சின்னு சொல்ல இல்ல, இந்த 4 ஆண்டுகள்ல உயர்ந்திருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சிங்கிறத ஒரு மாய விளம்பரம், அப்படி ஒரு தோற்றத்தை வந்து நீங்க கட்டமைக்க விரும்புறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்று மாலை அறிக்கையில் அதுதான் அவர் தமிழ்நாட்டுக்கு, திமுகவுக்கு தான் எதிரி நினைச்சிட்டு இருந்தோம். அவர் வந்து இப்ப தமிழ்நாட்டிற்கே எதிரியாக மாறிவிட்டார். அது பாஜக கூட கூடா நட்பு. பாஜக கூட சேர்ந்தா இப்படிதான் பேச சொல்லும். 14 இவ்வளவு சதவீதம் 2 இலக்க பொருளாதார வளர்ச்சி அப்படின்னா அது மாயை என்கிறாரு இவர். என்ன அப்புறம் இவர் என்ன பொருளாதார நிபுணரா இவரு? இல்ல விமர்சனமே வைக்க கூடாதா? விமர்சனம் வச்சாலே பொருளாதார நிபுணரான கேள்வி இல்ல மாயைன்னு சொல்றாரு. அதாவது விமர்சனத்தை வைக்கலாம், ஒரு நியாயமான விமர்சனத்தை, மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விமர்சனத்தை வைக்கலாம். இது மாயைனா என்ன பண்ண? அதிகாரப்பூர்வமாக எதிர்க்கட்சி தலைவர் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கும் போது அது நியாயமானதா இருக்கணும், அது சரியானதா இருக்கணும் அப்படின்னு, அப்படி ஒரு வரையறைக்குள்ள தான் அவர் விமர்சனத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்றது சரியா? இல்ல, அந்த விமர்சனம் நியாயம் இல்லை, அர்த்தமற்ற விமர்சனம், ஒரு பேஸ்லெஸ் அலிகேஷன் சொல்லக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் அதை சிறப்பாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ 11 இந்த பொருளாதார வளர்ச்சியை எடுத்துப்போம். இது என்ன திமுக பிரிண்ட் பண்ண ரிப்போர்ட்டா இது? இல்ல அரசு, தமிழ்நாடு அரசு கொடுத்த ரிப்போர்ட்டா இது? ஐயா, இது ஒன்றிய அரசு, பாஜக அரசு கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட். அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே போல இது மட்டுமா வளர்ச்சி? இல்ல, பெர் கேபிட்டா இன்கம், இந்தியாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் விட அப்படியே டபுள் மடங்கு தமிழ்நாட்டுல. இப்படிப்பட்ட வளர்ச்சிகளை தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கிறோம். எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். நேத்து நம்ம விரிவா இந்த தலைப்பை பேசினீங்க. பட் இது மக்கள் கிட்ட போய் சேர்ந்தாக வேண்டும். திருப்பி சேர்ந்தா நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு அவர் பேசியிருக்காரு திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லியிருக்கும் பொழுது மக்களிடையே இந்த கருத்து போய் சேர வேண்டும் அல்லவா? அதுக்குதான் இதை மீண்டும் we are reiterating. ஏன்னா பாஜக கூட கூட்டணி சேர்ந்துட்டாங்க. பாஜக அதிமுக கூட்டணி சேர்ந்ததுனால என்ன? பாஜக யூஎஸ்பி என்ன? பாஜக யூஎஸ்பி பொய் செய்தி. அதேதான் இப்போ இவர்கள் செய்கிறார்கள். ஐயா, சாலிட் டாட்டா இருக்கும் போது அது மாயை, இது பொய்யே அப்படின்னு பேசுறது பாஜக முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கலாம். பேசலாம் சார். திரு சத்யன், இங்க கூட்டணி கட்சிகளை திமுக விழுங்குகிறது அப்படிங்கிற விமர்சனம், அதிமுகவை பாஜக விழுங்குகிறது அப்படின்னு திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் வைத்த விமர்சனத்திற்கு எதிர்வினையான விமர்சனமா? வணக்கம். நகைச்சுவை நடிகர் அண்ணன் கவுண்டமணி படத்தோட ஃபேமஸ் டைலாக், நாம் ஒரு கேள்வி கேட்டால் நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் வரும் பாருங்க, அது இங்கே புரியாது. அதோட நிலைப்பாடு தான் இப்போ தெரியுது எனக்கு தெளிவாக. நீங்கள் கூட்டணியை பற்றி கேட்குறீங்க, திமுக விழுங்குறதுன்னு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் வச்ச விமர்சனம் என்னன்னு கேட்குறீங்க. அவர் இதை பேசுகிறாரு, பரப்புரையில் அதை பேசுகிறாரு, இதை பேசுகிறாரு. கூட்டணியோட நிலைப்பாடு என்ன, கூட்டணி எவ்வாறு இருக்கிறது, ஒரு ஸ்டேட்மெண்ட் வரலையே. இதைத்தான் சொல்கிறோம். 3 வருஷமாக என்ன சொல்லிட்டு இருக்கோம்? கூட்டணி தர்மம் என்னும் பெயரில் கூட்டணி கட்சிகள் தங்களுடைய அடையாளத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கின்றன. சார், கொடியே கட்ட முடியலன்னு சொல்லி விமர்சனம் வைத்து அதிமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியா இல்லை திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சியா? விடுதலை சிறுத்தைகள் எங்களால் கொடி கம்பத்தை கூட எங்கள் கட்சி குடும்பத்தோடு நட்டம் வைக்க முடியலன்னு சொல்லி விமர்சனம் வச்சது யாரு?